ஹாய், நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. யூஸ்வலாக வந்து எல்லாருக்கும் இமெயில்ஸ் வரும். அது என்ன இம்பார்ட்டன்ட் இல்லாத இமெயில்ஸ்லாம் நிறைய வரும். அதை ஸ்டாப் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிக்கும், டைம் வேஸ்ட்டாக மேக்கிங். அது உங்களுக்கு வந்து யார் என்ன தேடி அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அது சுட்டி ரொம்ப ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து அவங்களால ஈஸியாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணலும். அதுதான். ஸோ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்மளோட ஜிமெயில் அட்ரஸ்க்கு லொக் ஆகிக்கோங்க. ஸோ இவ்வளோட மெயில்ஸ் வந்தீங்கன்னு பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த சர்ச் பாருக்கு போய்ட்டு இந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் SUB என்று அடிச்சுட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ கூட அக்கௌண்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். இதெல்லாம் நான் சப்ஸ்கிரைபே பண்ணலை, எனக்கு தெரியாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேன். சம்டைம் வந்து ஏதாச்சும் டவுன்லோட் பண்ண போக்கல இதை சப்ஸ்கிரைப் பண்ண தான் டவுன்லோட் ஆகணும்னு கேட்குற அந்த ஒரு கேள்விக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேன். ஸோ சிம்பிள் மேட்டர் தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா ஓட்டவால் அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வார மெயில்ஸ் கொஞ்சம் குறவாக்கி. இந்த வீடியோ வந்து வேல்யூ வாங்கிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு லைக் வந்து தட்டுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.